இன்றைய முக்கிய செய்திகள். மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை பெரவள்ளூர் சதுக்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதனை வடசென்னை வடக்கு மற்றும் மேற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் வெங்கடேசன் அவர்கள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் வடசென்னை வடக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி. வெங்கடேச பாபு அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்வில் கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் கே.சி. கார்டன் எம். சந்திரசேகர் அவர்களும் கொளத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் பட்மேடு சாரதி அவர்களும் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி கழக செயலாளர் திருமங்கலம் கே. மோகன் அவர்களும் வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஜி.ஆர்.பி. கோகுல் அவர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐ.எஸ். இன்பதுரை அவர்களும் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை துணை செயலாளர் எஸ்.டி.எஸ். செல்வம் அவர்களும் சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய அவர்கள் 2026ஆம் ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைப்பது உறுதி என்று கூறினர். நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநாடு போல சிறப்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.